ஒரு நாட்டோட கடற்கரை எல்லை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ள அந்த நாட்டுக்கு தான் சொந்தம். இந்த மாதிரி இருக்கையில கச்சத்தீவு இப்போ இலங்கைக்கு சொந்தமானதா இருக்கு. இப்போ கச்சத்தீவு மட்டும் இல்லாம கச்சத்தீவை சுத்தி இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் வரைக்குமான கடல் பகுதியும் இலங்கைக்கு தான் சொந்தம். ராமேஸ்வரத்துல இருந்து கச்சத்தீவுக்கு 25 கிலோமீட்டர் தான். இதுலயும் கச்சத்தீவை சுத்தி இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் இலங்கைக்கு சொந்தமா இருக்கிறதால மீதி 21 கிலோமீட்டருக்குள்ள தான் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடிச்சாகணும். கச்சத்தீவோட எல்லை பகுதி கடலுக்குள்ள இருக்கிறதால கடல்ல நீர்பரப்புக்கு மத்தியில மீனவர்களால கச்சத்தீவோட எல்லை பகுதியை கண்டறியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம அவங்க மீன் பிடிச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் போயிடுவாங்க. இப்படி மீனவர்கள் கடல்ல எல்லை பகுதி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம கச்சத்தீவோட எல்லைக்குள்ள போறதுனாலதான் இலங்கை கடற்படையினர் அடிக்கடி ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. கச்சத்தீவு எழுதி கொடுக்கப்பட்ட 10 வருஷம் வரைக்கும் இந்திய மீனவர்கள் அங்க மீன் பிடிக்கலாம்ன்ற உரிமை இருந்துச்சு. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த உரிமை நீக்கப்பட்டதால இந்திய மீனவர்களுக்கு அங்க மீன் பிடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. இப்போதைக்கு ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு அவங்களோட வலைகளை உலர்த்திக்கவும் அந்தோனியார் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்